வாஸ்து நாளன்று ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா சொந்த வீடு அல்லது நிலம் கண்டிப்பாக அமையும். 100% நடந்தே தீரும். அது எந்த கோவில் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே வாஸ்து நாளன்று வாஸ்து பூஜை நடைபெறுகிறது. மிக சிறப்பான முறையில் வாஸ்து பூஜை செய்கிறாங்க. அதில் கலந்துக்கிட்டோம்னா 100% வீடு வாங்குகிற யோகம் நமக்கு அமையும். இதை எனக்கு நடந்த உண்மை. நான் இதில் கலந்து கொண்டேன். எங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சது. ஒரு முறை போனால் போதும். அந்த வாஸ்து நாளன்று வாஸ்து பூஜை நடைபெறும் சமயம் அந்த வாஸ்து பகவானாக இருக்கக்கூடிய பூலோகநாதர் சுவாமியையும் அன்னை ஜெகதாம்பிகையையும் வழிபட்டோம்னா நிச்சயமாக சொந்த வீடு அமையும். இந்த கோவிலோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக பிறகு சொல்கிறேன். இப்போ இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம். வாஸ்து பரிகாரத்துக்குனே இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இந்த பூலோகநாதர் சுவாமி கோயில். வாஸ்து பகவான் யோக நிலையிலேயே இருப்பார். அவர் வருடத்தில் 8 நாட்கள் மட்டும்தான் கண் விழித்திருப்பார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி விழித்திருக்கிற நாள் தான் வாஸ்து நாள்னு சொல்லப்படும். அந்த வாஸ்து நாளில் மனை, வீடு, பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து நற்காரியங்களையும் நம்ம தொடங்கினோம்னா மங்களம் பெருகி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. இந்த வாஸ்து நாளன்று இங்கு மிக சிறப்பான முறையில் பெரிய அளவில் பூஜை நடைபெறுகிறது, யாகம் நடைபெறுகிறது. இங்கே இருக்கக்கூடிய சாமி பேரே பூலோகநாத சுவாமி அல்லவா. அதனால் பூமி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வாஸ்து நிவர்த்திக்காகவும் இந்த கோயிலில் சொந்த வீடு வாங்கிறதுக்காகவும் இங்கே நடக்கக்கூடிய யாகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா உண்மை 100% உண்மை வீடு வாங்கும் யோகம் அமையும். இந்த ஆலயம் கிழக்கு திசை நோக்கி இருக்குது. 3 நிலை ராஜகோபுரம் இருக்கும். இடது பக்கம் விநாயகர், வலது பக்கம் முருகன், கருப்பண்ணசாமி சன்னதியோட அந்த கோபுரத்தை தாண்டியதும் அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கொடிமரம், நந்தி இருக்கு. அடுத்தது யாக மண்டபத்தோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகையோட சன்னதி இருக்கு. இங்கே தான் யாக மண்டபம் இருக்கு. அம்பாளுக்கு நேராக யாக மண்டபம் இருக்கு. இங்கே தான் யாகம் நடைபெறும். இந்த தலத்தோட மிக சிறப்பான ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்ச விருட்சங்களாக இங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் இருக்குது. மகிழ மரம், வன்னி மரம், அத்தி மரம், வில்வ மரம், குருந்தை மரம்னு பஞ்ச விருட்சங்கள் இங்கே இருக்குது. வாஸ்து நாளன்று வாஸ்து நேரத்தில் யாகம் இங்கே நடக்கும். அந்த யாகத்தில் பயன்படுத்தின 6 கலசங்களில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து பூலோகநாதருக்கு மகா அபிஷேகம் செய்வாங்க. இந்த நேரத்தில் தான் சுவாமிக்கு பூமிக்கடியில் விளையும் சேனை, உருளை, கேரட்டு, பீட்ரூட்டு, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்த அன்னத்தை நெய்வேத்தியமாக கொடுப்பார்கள். பூமிக்கும் இந்த பூலோகநாதருக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது பாருங்க. பூமி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த பூலோகநாதருக்கு பூமிக்கடியில் விளையக்கூடிய சேனை, உருளை இந்த மாதிரி பொருட்களை தான் நெய்வேத்தியமாக கொடுக்குறாங்க. அப்படின்னா பூமிக்கும் பூலோகநாதருக்கும் எவ்வளவு தொடர்புன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலோட தலவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை ஆண்ட மன்னன் ஒருவருக்கு ஒரு முறை நிர்வாக ரீதியான பிரச்சனை ஏற்பட்டது. பல முறை முயற்சி செஞ்சோம் அந்த பிரச்சனையை அவரால் சரி செய்ய முடியல. அப்போ மகான் ஒருத்தர் மன்னனை சந்திக்கிறாரு. அப்போ தன்னோட பிரச்சனையை அந்த மகான்கிட்ட மன்னன் தெரிவித்தப்போ அந்த மகான் அவரோட அரண்மனை கட்டுமானத்தில் பிரச்சனை இருப்பதாக சொல்லி சிவனை வழிபட பிரச்சனை தீரும்னு சொன்னார். அதனால் மன்னன் லிங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டார். இந்த மன்னன் லிங்க பிரதிஷ்டை செய்து பூலோகநாதர் என பெயர் சூட்டினார். அதற்கு பிறகு பிரச்சனை தீர்ந்தது. இப்போ ஒவ்வொரு வாஸ்து நாளன்றும் அந்த இடத்துல யாகம் நடக்கிறதுனால அந்த யாகத்தில் கலந்து கொள்கிறவங்களுக்கு பூமி தொடர்பான பிரச்சனைகள் நீங்குது. இங்குள்ள நடராஜரோட பாதத்துக்கு கீழே 4 கரங்களோட நந்திதேவர் கையில் மத்தளம் வாசித்தபடி இருக்கிறாரு. அருகில் பேய் உருவத்தோட காரைக்கால் அம்மையார் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிரகாரத்தில் நால்வர், சேக்கிலார், வன்னி மரத்தடி விநாயகர், நாகாபரண விநாயகர், சப்தகன்னியர், காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, ஆஞ்சநேயர், வள்ளி தெய்வானையோட முருகன், சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரி, காலபைரவர் சன்னதியெல்லாம் இருக்குது. கோயில் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12:30 வரையும் திறந்திருக்கும். மாலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்கள் வாஸ்து நாட்களுக்கான பூஜையில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் 250 ரூபாய் யாகத்துக்கு கட்டிட்டு நீங்கள் பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லிட்டு படம் சாமி படத்தை
பூலோகநாதர் சுவாமியோட ஜெகதாம்பிகை அம்மனும் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து படத்தை வந்து வச்சு யாகத்தில் வச்சு பிரசாதமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம்னா 100% நான் முன்னையே சொன்ன மாதிரி வீடு அமையும். இந்த கோயிலோட சரியான லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனது ஒரு 5 நிமிஷத்தில் காந்தி மார்க்கெட்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இபி ரோடு, அதாவது காந்தி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இபி ரோடுன்னு வரும். அந்த இபி ரோடுக்கிட்ட வாட்டர் டேங்க், பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்குக்கு நேராக மெயின் ரோடுலேயே பூலோகநாதர் கோயிலும் இருக்குது. காந்தி மார்க்கெட்டுகிட்ட நீங்கள் போனதும் பூலோகநாதர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.